ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொள்ளாச்சி சமையல் மீனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுய்யா சுடலாங்களா. எங்கள் ஊரில் வந்து இதை வந்து சுய்யான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பழுத்த எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உரித்து வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மண்டவெல்லம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவும் ஏலக்காயும் அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கப் கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பழத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு அந்த ஒரு கப் கோதுமை மாவையும் வந்து இதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவி இருக்கும், அதையும் வந்து போட்டுக்கலாம். பீஸாகவும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மண்டை வெல்லம் தேவைக்கேற்ப நம்ம வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் வந்து சூடாகட்டும். சூடானது கொஞ்சமாக கிள்ளி அதில் வந்து போட்டுடலாங்க பாருங்கள். இது வந்து டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. பெரியவங்களுக்கு ஆடி மாதத்தில் சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் வந்து செய்வாங்க. எங்கள் ஊர் சைடில் வந்து இது வந்து செய்வாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் வந்து சாமி கும்பிட்டாங்க, ஸோ அதை நான் வந்து வீடியோ எடுத்தேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இனிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.